வடமாகாண கல்வி அமைச்சின் அதிபர் நியமனத்தில் முறைகேடு. வவுனியாவில் விவசாய மேம்பாடு தொடர்பில் அமைச்சர் கலந்துரையாடல். மக்களுக்கு வரி சுமையை குறைக்க கோரி எதிர்க்கட்சி கோரிக்கை குறைக்க முடியாது என ஆளும் கட்சி விசேட அமர்விலும் தீர்மானம். பயன்பாட்டில் இருக்கும் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் புதிய பொலிஸ் மா அதிபரின் தகவல். தமிழர் பகுதியில் விடுவிக்கப்படும் முக்கிய மாவீர துயிலும் இல்லம் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. படுகொலைகளுக்கு நீதி வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் சாணக்கியன் எம்பி வலியுறுத்தல். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் பாரிய போராட்டம். மொட்டு தரப்பு அரசியல்வாதியின் அழைப்பில் ஒன்று சேர்ந்த ரணில் ராஜபக்ச கூட்டணி. ஐநா அறிக்கையின் எதிரொலி யுத்த கால விசாரணைக்கு தயாராகும் அனுர அரசாங்கம். இலங்கையின் பொருளாதார மீட்சி எதிர்பார்த்ததை விட வேகமாக இருக்கிறது மத்திய வங்கி ஆளுநர். நடுக்கடலில் பழுதடைந்த படகு தமிழகத்தை அடைந்த யாழ் இளைஞர்கள். ராஜிதவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். செஞ்சோலை படுகொலையின் 19வது ஆண்டு நினைவேந்தல்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் அமைந்துள்ள சுற்றுவட்டத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. மாணவர்கள் மட்டுமல்ல 54 பேர், அதில் 2 பணியாளர்கள் உட்பட 52 பேர் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை வான்படையினரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக தாங்கள் எந்தவிதமான இனப்படுகொலையுமே இந்த நிலத்தில் செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் மீது விழுந்த இந்த வான் தாக்குதல் மற்றும் இந்த கொடூரமான சம்பவம் இந்த இலங்கையினுடைய பேர வரலாற்றின் பக்கங்களில் மிக முக்கியமான தமிழினத்துக்கு எதிரான ஒரு இனப்படுகொலையாகவே கருதப்படுகின்றது. அங்கு அந்த பிள்ளைகள் வெறுமனவே தங்களுடைய நண்பர்களுடன் கலைத்துவிட்டு 11ஆம் தேதி 8ஆம் மாதம் அளவில் தங்களுடைய பாடசாலையிலிருந்து வெளிக்கிட்டு சென்றிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் 52 பேரும் அதில் வந்து படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதில் 130 பேர் வந்து படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதில் 3 மாணவிகள் தங்களுடைய கால்களை இழந்திருந்தார்கள். ஒரு மாணவி தன்னுடைய கண்ணை இழந்திருந்தார். இந்த கொடூரமான தாக்குதலினால் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கை இராணுவம் தொடர்ச்சியாக இந்நிலத்தில் கட்டமைக்கப்பட்ட படுகொலை நிகழ்த்தப்பட்டு வந்திருக்கின்றது என்பது சாட்சியமாக இருக்கின்றது. வடமாகாண கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட அதிபர் நியமனத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை சிவசேனை அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த விடயத்தை இன்று நடந்த ஊடக சந்திப்பில் சிவசேனை அமைப்பினுடைய சைவ புலவர் என்பி ஹீந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி புனித பெண்கள் திரேசா பாடசாலையில் மேற்கொள்ளப்பட்ட அதிபர் நியமனத்துக்கு விண்ணப்பம் செய்யாத அதிபர் ஒருவரை நியமித்துள்ளமை ஒரு முறைகேடான விடயம். இது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தீர்வு கிடைக்காத இடத்து தாங்கள் இதற்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றத்தினை தாக்குப்பிடிக்கும் ஒருங்கிணைந்த நீர் முகாமைத்துவ கருத்திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று விவசாய அமைச்சர் லாட்காந்து தலைமையில் இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்ட அறிமுகம் மற்றும் இலங்கை அரசு திட்ட செயல்பாடுகள் தொடர்பான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. இக்கூட்டத்தில் வவுனியா மாவட்ட செயலாளர் சரசந்திர, விவசாய அமைச்சின் அதிகாரிகள், மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், விவசாய திணைக்கள அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மாநகர சபையின் ஆதன வரி அறவீட்டில் மக்களுக்கு வரி சுமையை குறைக்க கோரி எதிர்க்கட்சி கோரிக்கை முன்வைத்த போதிலும் எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படாமல் 8க்கு 10 என்ற அடிப்படையில் அறவிடுவதாக விசேட அமர்விலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வவுனியா மாநகர சபையின் ஆதன வரி தொடர்பான விசேட அமர்வு இன்று காலை இடம்பெற்றது.
கடந்த அமர்வில் சபையால் தீர்மானிக்கப்பட்டுள்ள ஆதன வரியினை குறைக்குமாறு தேசிய மக்கள் சக்தி, தொழிலாளர் கட்சி, இரு சுயேட்சை குழு என எதிர்க்கட்சிகள் சேர்ந்த உறுப்பினர்கள் கோரிக்கை முன்வைத்தனர். ஆனால் அந்த அமர்வில் அமைதியின்மை ஏற்பட்டது. இந்நிலையில் அது தொடர்பாக ஆராய்வதற்கு விசேட அமர்வு ஒன்று நடாத்தப்படும் என முதல்வர் தெரிவித்திருந்தார். இதற்கமைய இன்றைய அமர்வு குழுநிலை விவாதமாக இடம்பெற்றது. குழுநிலை விவாதத்தில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஆதன வரியை குறைக்க வேண்டும், மக்கள் மீது வரிச்சுமை ஏற்படுத்தக்கூடாது என சில வட்டாரங்களில் உள்ள மக்கள் இதனால் கடுமையாக பாதிப்படைவார்கள் என்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் மாநகர சபையில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளமை மற்றும் ஊழியர்களின் சம்பளம் போன்றவற்றை சுட்டிக்காட்டி ஆதன வரியை குடியிருப்புகளுக்கு 8 வீதமாகவும் வர்த்தக நிலையங்களுக்கு 10 வீதமாகவும் அறவிட வேண்டிய தேவை இருப்பதாக ஆளும் தரப்பு உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து 8க்கு 10 என்ற அடிப்படையில் ஆதன வரியை அறவிடுவதுடன் அடுத்த வருடம் அதில் மாற்றத்தை செய்ய முடியுமா என ஆராயலாம் என குழுநிலை விவாதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள், முப்படைகளின் ஆயுதங்கள் மற்றும் திருடப்பட்ட துப்பாக்கிகள் என்பன தற்போது நாட்டில் கணிசமான எண்ணிக்கையில் புழக்கத்தில் இருப்பதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் போலீஸ் மா அதிபராக பதவியேற்றுக் கொண்ட அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். இலங்கையின் 37வது போலீஸ் மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அவரின் கடமையேற்பு நிகழ்வுகள் போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குற்றம் மற்றும் போதைப் பொருள் வலையமைப்புகளை தடுப்பதற்கான சிறப்பு நடவடிக்கைகள் தற்போதுள்ள சட்டங்களின் கீழ் திறம்பட தொடர முடியாது என்று ஜனாதிபதி, நீதியமைச்சர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய புதிய சட்ட வரைவு உருவாக்கப்பட்டு வருகிறது. குற்றவியல் மற்றும் ஊழல் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடும் நபர்களை கையாள்வதற்கான சட்டங்களை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். சர்வதேச சமூகம் அதன் முழு ஆதரவையும் வழங்கியுள்ளது. மேலும் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் அவர்களின் உதவியை பயன்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். தற்போதைய சட்ட அமைப்பில் உள்ள குறைபாடுகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு குற்றங்களை எதிர்த்து போராடும் முயற்சிகளை வலுப்படுத்த திருத்தப்பட்டு வருகின்றது. அண்மைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் உட்பட பல குற்றங்கள் வெளிநாட்டிலிருந்து செயல்படும் தனிநபர்களால் உள்ளூர் கூட்டாளிகள் மூலம் திட்டமிடப்படுகின்றன. இந்த குற்றவியல் வலைப்பின்னர்களில் ஈடுபட்டுள்ள சில நபர்களில் ஆயுதப்படைகளில் இருந்து தப்பியோடியவர்கள் மற்றும் போலீஸ் உறுப்பினர்கள் கூட உள்ளனர். போலீஸ் சேவையை முழுமையாக சுத்தப்படுத்துவதன் மூலம் தொடங்கி பரந்த சமூக கவனம் செலுத்துவதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்க நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதேவேளை முப்படைகளின் ஆயுதங்கள், முன்னாள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள், திருடப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் போலீஸ் திணைக்களத்துடன் தொடர்புடைய சிலவும் அடங்கும். இவை குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குற்றவியல் அல்லது போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக கண்டறியப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்ட அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவதை தடுக்கும் திட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மகனும் பங்கு பெற்றியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். மாலத்தீவு செல்லும் போது வான்பரப்பில் நாமல், அனுரகுமார மற்றும் அனுரவின் மகன் ஆகிய மூவரும் சந்தித்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் நாமலை கைது செய்யும் நடவடிக்கை திட்டம் தீர்க்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். குறித்த திட்டம் தொடர்பில் விளக்கம் அளித்த அவர், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஜனாதிபதி அனுரவின் மகனுக்கு தொழில் கொடுக்க நாமல் ராஜபக்சவை உதவி செய்துள்ளார். அந்த நன்றி கடனுக்காக ஜனாதிபதி மற்றும் அவருடைய மகன் மாலத்தீவு செல்லும் போது நாமலை அழைத்திருக்கலாம். கைது செய்யப்படுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்த அன்றே நாமல் மாலத்தீவு சென்றார். அவர் நாடு திரும்பிய நிலையில் கூட போலீசார் அவரை கைது செய்யவில்லை. அவர் விமான நிலையத்திலிருந்து நீதிமன்றம் சென்றார். இவற்றை உற்று நோக்கினால் காரணம் புரிந்துவிடும். அதிகாரம் தம் கையை விட்டு நழுவிச் செல்லும் போது நண்பர்களுக்கு அதிகாரம் கைமாறும் சந்தர்ப்பங்கள் நாம் நாட்டில் நடந்துள்ளன. கோடபய ராஜபக்சவின் ஆட்சி கவிழும் போது ரணில் அவர்களை காப்பாற்றினார். அனுரவின் ஆட்சி ஆட்டம் காண்பது அவர்களுக்கு தென்படுகிறது. மேலும் அவர்களின் செயற்பாட்டின் பிரதிபலனும் அவ்வாறே இருக்கிறது. ஆதலால் அவர்களை காப்பாற்றக்கூடிய நண்பர்களே ராஜபக்ச குடும்பத்தினர். ஆட்சி கவிழும் போது நாமலுக்கு ஆட்சி மாற்றப்படும் போல் தோன்றுகிறது. கடந்த வரலாறுகளில் அனுரவின் குழுவினர் பொதுஜன முன்னணி அரசுக்கு ஆதரவு வழங்கினர். அரசியலில் ஒன்று நடப்பதாக நான் நினைக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மற்றும் மண்டூரில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவிடம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார்.
மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிரசன்னத்துடன் நேற்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படுகின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுசார் சம்பந்தப்பட்ட பல பிரச்சினைகள் ஆராயப்பட்டு தீர்மானங்களும் எட்டப்பட்டன. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பல விடயங்கள் தீர்வு காணும் வகையில் முன்வைத்தார். முதலாவதாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியை விடுவிக்குமாறும் அவர் கூறினார். இதற்கு பதிலளித்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அடுத்த வருடம் புதிய கட்டடம் போலீசாரு குறித்தான காணியில் அமைந்ததன் பின்னர் அந்த காணியை விடுவிப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து களுவாஞ்சிக்குடியில் பொது தேவைகளுக்கான கட்டடங்கள் அமைப்பதற்கான அரச காணி இல்லை எனவும் களுவாஞ்சிக்குடியில் விசேட அதிரடிப்படை முகாம் அமைந்துள்ள காணியை பொது தேவைகளுக்காக வழங்குமாறும் விசேட அதிரடிப்படை முகாமை போலீஸ் நிலைய காணியில் மாற்றுமாறும் சாணக்கியன் எம்பி கேட்டுக்கொண்டார். போலீஸ் நிலையமும் விசேட அதிரடிப்படையினுடைய முகாமும் ஒன்றாக அருகில் இருக்க முடியாது என அமைச்சர் தெரிவித்ததை தொடர்ந்து போலீஸ் நிலையத்துக்குரிய காணியில் 3 ஏக்கர் விஸ்தீரணம் கொண்ட காணியை அரச பொது தேவைகளுக்கு வழங்குவதற்கு பிரதி போலீஸ் மாதிபர் தெரிவித்துள் ஆரையம்பதி பிரதேச செயலகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு போலீஸ் நிலையத்தை அமைக்குமாறும் அமைச்சரை சாணக்கியன் எம்பி கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக ஆராய்ந்து அடுத்து வரும் இடங்களில் போலீஸ் நிலையத்தை அமைப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார். அண்மையில் மட்டக்களப்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் வீட்டின் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இறந்தவர் மற்றும் மண்டூரில் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொள்ளப்பட்ட மதிதயன் ஆகியோருக்கும் காணி சீர்திருத்த ஆணையாளர் விமல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களையும் அடையாளம் கண்டு நீதியை சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும் எனவும் சாணக்கியன் இதன்போது கேட்டுக்கொண்டார். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட முத்துநகர் பிரதேசத்தில் உள்ள 800 ஏக்கர் விவசாய நிலங்கள் அடாத்தாக கைப்பற்றப்பட்டு இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதை கண்டித்து முத்துநகர் விவசாயிகள் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு முன்னால் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது போராட்டத்தில் சமூக செயற்பாட்டாளர் வசந்த் முதலிகை போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்ட மக்கள் கருத்து தெரிவிக்கையில் முத்துநகரில் 1972 ஆண்டு முதல் நாம் விவசாயம் செய்து வருகிறோம். 352 குடும்பங்கள் 5000 பேரின் வாழ்வாதாரம் இந்த நிலங்களிலேயே தங்கியுள்ளன. நாங்கள் இது தொடர்பில் திருகோணமலையில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து பிரச்சினை தொடர்பில் தெரிவித்தும் எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் மகளின் திருமண நிகழ்வில் வைத்து இன்றைய தினம் இருவரும் சந்தித்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் நீக்குவது தொடர்பான சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்ட வரைவின்படி முன்னாள் ஜனாதிபதி அல்லது மனைவிக்கு வழங்கப்படும் எந்தவொரு வீடு, மாதாந்த கொடுப்பனவு, மாதாந்த செயலக கொடுப்பனவு, போக்குவரத்து, பிற வசதிகள் மற்றும் மாதாந்த ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட உள்ளது. மேலும் குறித்த சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் மஹிந்த மற்றும் ரணில் ஆகியோர் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் மகள் உதார ரணதுங்கவின் திருமண விழாவில் ஒரே மேசையில் அமர்ந்துள்ளதுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான புகைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வருகிறது. யுத்த காலத்தில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் உள்ளக விசாரணையின் மூலம் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச விசாரணைக்கு எவ்வித அவசியமும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரக் நேற்று வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் தென்னிலங்கை செய்தி சேவை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் கடந்த அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச விசாரணைகளுக்கான தேவை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அதற்கான தேவை ஏற்படவில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் இலங்கை விஜயம் செய்த போது தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து தெளிவான விளக்கத்தை வழங்கினார். அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எந்தவொரு மனித உரிமை மீறலும் இடம்பெறவில்லை. எனவே செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜெனீவா கூட்டத்தொடரில் அரசாங்கத்தின் தெளிவான நிலைப்பாட்டை முன்வைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுத்த காலத்தில் ஏதேனும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் உள்ளக விசாரணையின் மூலம் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. அத்துடன் செம்மணி விவகாரத்தையும் தற்போதைய அரசாங்கம் மூடி மறைக்கவில்லை. செம்மணி மனித புதைகுழி விடுதலை புலிகள் கீழும் இராணுவத்தின் கீழும் இருந்துள்ளது. ஆகவே செம்மணியில் கிடைக்கும் மனித எலும்பு கூடுகள் எந்த காலத்துக்குரியது என்பதை கண்டறிய வேண்டும். அதன் பின்னர் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். ஆனால் இவற்றுக்கு உடனடியாக தீர்வுகளை வழங்க முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சி ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறி வருவதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் நாடு நெருக்கடிக்குள் முந்தைய நிலைகளை மிஞ்சிவிடும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார்.
நெருக்கடியின் உச்சத்தில் பொருளாதார சீர்திருத்தங்கள் எதிர்பார்த்ததை விட விரைவாக முடிவுகளை தருவதாக சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாடு நெருக்கடியால் பாதிக்கப்பட்டவுடன் உற்பத்தி இழப்பை மீட்டெடுக்க 4 முதல் 5 ஆண்டுகள் ஆகும். எங்கள் விடயத்தில் 3 ஆண்டுகள் அந்த நிலையை அடைந்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டுக்குள் வேலைவாய்ப்பு, வறுமை குறைப்பு, வருமானம் மற்றும் வாழ்க்கை செலவு போன்ற முக்கிய துறைகளில் இலங்கை நெருக்கடிகளை முந்தைய நிலைகளை விட சிறப்பாக இருக்கும் என ஆளுநர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் வருமானம் அதிகமாக இருக்கும் எனவும் அடுத்த 3 முதல் 5 ஆண்டுகளில் நாம் முன்பு இருந்த நிலையை அடைய முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் 45 நாட்களாக தேங்கியுள்ள 400 கொள்கலன்கள் உப்பை உடனடியாக விடுவிக்குமாறு இலங்கை உப்பு உற்பத்தியாளர் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சிறுபோகத்துக்கு பிறகு உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டமை மற்றும் 2024ஆம் ஆண்டு பெரும்போகத்தில் ஏற்பட்ட பாதகமான வானிலை காரணமாக உப்பு உற்பத்தி இலங்கையில் பாதிக்கப்பட்டது. இதன் விளைவாக இலங்கையால் உப்பு இருப்புகளை பராமரிக்க முடியவில்லை. இதனால் 185,000 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதித்தது. அதன் பிரகாரமே நாமும் உப்பை இறக்குமதி செய்வோம் என்றாலும் இவற்றை விடுவிப்பதில் பாரிய தாமதங்கள் உள்ளன. உடனடியாக இவற்றை விடுவிப்பதற்கான நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை உப்பு உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் படகு பழுதடைந்த நிலையில் இந்தியா, தமிழகம் ஆறுகாட்டுத்துறை கடற்கரையை சென்றடைந்துள்ளனர். காங்கேசன்துறையிலிருந்து வினோத்குமார், சிந்துயன் ஆகிய 2 பேரும் பைபர் படகில் இந்திய எல்லைக்குள் வந்துள்ளனர். அப்போது பைபர் படகு பழுதாகி நின்றுள்ளனர். அவ்வழியாக வந்த நாகை மாவட்ட வேதாரண்யம் அடுத்து ஆறுகாட்டுத்துறை பகுதி மீனவர்கள் படகையும் 2 மீனவர்களையும் ஆறுகாட்டுத்துறை கடற்கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். 2 பேரையும் வேதாரண்யம் கடலோர காவல் குழு போலீசார் கைது செய்து இவர்கள் மீன்பிடிக்க வந்தனரா அல்லது கடத்தலுக்காக வந்தார்களா என பல்வேறு கோணத்தில் விசாரணைகள் செய்து வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சாத்தியக்கூறுகள் குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு பெறப்பட உள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராஜித சேனாரத்னவை கைது செய்வதற்காக சமீபத்திய நாட்களில் அவர் இருந்த பல இடங்கள் தேடப்பட்ட போதிலும் அவரை கைது செய்ய முடியவில்லை என கூறப்படுகிறது. மேலும் ராஜிதவை கைது செய்ய நீதிமன்றத்தால் சமீபத்தில் ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. முன்னதாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தின்னக்கோனை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்ததால் அவரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட இருந்த போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.